ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ரேண்டம் கிளிக்ஸ் ஆஃப் கவி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கோலம் டிசைன் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இது நீங்கள் புரட்டாசி மந்தில் போடக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் கோலம் தான். இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனலை வியூ பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கோலம் 4:4 ரேஷியோவில் போடக்கூடிய ஒரு கோலம் தான். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்களா கூட இந்த கோலம் போடலாம். பிகாஸ் இது ரொம்ப சிம்பிளான கோலம் தான். ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. நான் போடுறதுலேயே உங்களுக்கு புரியும் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம சேனலில் நிறைய பிகினர்ஸ்க்கான கோலம் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஷார்ப்பாக இருக்க எட்ஜஸில் நான் லோட்டஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லோட்டஸ் தான் ஆட் பண்ணணுன்ட்டில்ல. உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன் பர்சனலாக பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் எதுக்காக நோட்டில் போட்டு காமிக்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு அது காட்டுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அது எப்படி நான் போடுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளியராக கிடைக்கிது. நான் இதில் அங்கே போனால் கேமரா ராங்காக இருக்கிறதுனால அது கரெக்டாக டிசைன்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ தான் நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ 4 எட்ஜஸ்லேயும் நீங்கள் அதே மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. சென்ட்ரலில் அந்த 4 டாட்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி டிசைன் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு யூனிக்கான கோலம். பார்க்குறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.